எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுக்கு அரசாங்கம் அழைப்பு விடுக்கின்றதா? இந்த கேள்விக்கு அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ்ஸ இன்று பதிலளித்தார். அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக அவர்கள் கலந்துரையாடல் நடத்துவதாகவே நான் நினைக்கின்றேன். இருப்பினும் பார்த்தால் அவர்கள் தங்களது நபர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே கலந்துரையாடல் நடத்துகின்றார்கள் என்றால் அது அவர்களின் பிரச்சனையாகும். அவ்வளவுதான். இந்த விதமான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு திறமையும் ஆளுமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட நேர்மையாக உழைக்கும் மனிதர்களை ஒன்றிணைக்க நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம். கடந்த 1.5 வருடங்களாக ஜனாதிபதி செயற்பட்ட விதம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எமக்கு வாக்களிக்காவிட்டாலும் கூட எந்த அரசியல் கருத்தை கொண்டவராக இருந்தாலும் நாட்டை நேர்மையாக கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் இருப்பாரானால் அவர்களை இந்த அபிவிருத்தி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். அதற்கு நாம் திறந்த மனதுடன் இருக்கின்றோம். மாறாக அந்த கட்சிகளில் இருந்து ஆட்களை பிடிப்பது போன்ற எண்ணம் நமக்கில்லை. உண்மையில் அவர்கள் அப்படி நினைக்கின்றார்கள் என்றால் அதை சரி செய்வது அவர்களின் பொறுப்பாகும். இல்லை, இதுவரை அப்படி எதுவும் இல்லை. அத்தகைய பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை. அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் நாம் 159 பேர் இருக்கின்றோம். எமக்கு 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளது. நாம் கொண்டு வரும் மிகவும் சாதகமான முன்மொழிவுகளுடன் மேலும் விடயங்களை சேர்த்து அவற்றை மேம்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்புள்ளது.